ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இஷ்யூ போய்க்கிருக்கு. அது என்ன அப்படின்னு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதிராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இறுதியில் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்ப பக்கத்தில் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற டெய்லி போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் டெய்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ காலர் இல்லாத மொபைல் கிடையாது. ஸோ ட்ரூ காலர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மொபைலும் இருந்துச்சு. ஸோ ட்ரூ காலர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ட்ரூ காலர் எதுக்காக உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு அன்னவுன் கால்லேருந்து வரப்போ ஸோ தெரியாத ஒரு சில நம்பர் வந்து பஞ்சு வச்சிருப்போம். சில நம்பர் எல்லா நம்பரும் பஞ்சுக்கும் சொல்ல முடியாது. ஸோ புதுசாக ஒரு நம்பர்லேருந்து நம்ம கால் வரப்போ பார்த்திங்க அப்படின்னா யார் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து தெரியும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரூ காலர் வருது. ஸோ அந்த டிஸ்பிளே தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஐடியை வந்து டிஸ்பிளேல தருவோம். நம்ம ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் இது மாதிரி ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த நம்பரை வச்சு லாகின்லாம் பண்ணியிருப்போம். ஸோ என்ன நேமில் கொடுத்தோமோ அந்த நேம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து தெரியும். ஸோ அன்னோன் கால்லேருந்து வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் வந்து தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலோட நெட்டை ஆன் பண்ணியிருந்தால் மட்டுமே தெரியும். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ட்ரூ காலர் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரூ காலர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல தான் தெரியாத கான்டெக்ட்லேருந்து வரப்போ அந்த டிஸ்பிளேல அவங்க நேம் வந்து காட்டும். ஸோ அதுக்காக ட்ரூ காலரில் ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்திங்கன்னா அதிகமாக போய்க்கிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ காலில் யூபிஐ, அதாவது யூபிஐ வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் ஆகுதான். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ பேங்க்கில் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து யூபிஐ வந்து கூகுள் பே வச்சு பார்த்திங்க அப்படின்னா யூபிஐயில் வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் பேலேருந்து இருக்குது. இது எல்லா ஆப்ஷனும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா பேடிஎம்ல வந்துருச்சு, ஃபோன்பேல வந்துருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா யூபிஐ வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருத்தருடைய கஸ்டமரோட மொபைல் நம்பர், ஒரு பெர்சனோட மொபைல் நம்பரை வச்சு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அமௌண்ட் அனுப்பலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கூட. அது நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்த நம்மளுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இதில் பார்த்திங்கன்னா யூபிஐ வந்து கூகுள் பே தான் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே வச்சு மற்ற எல்லா பிராண்டுமே வந்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப் கூட அது மாதிரி வரப்போகுது. ஸோ அதை மொபைல் நம்பர் வச்சுட்டே பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா யூபிஐயில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை உள்ளே போட்டு கார்டை வச்சு நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறோம். இது மாதிரி இருந்துச்சு. ஃபோன்பேல அதே மாதிரி தான் இருந்துச்சு. பேடிஎம்ல பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட் வச்சு இவ்வளோ ஆட் பண்ணால் மட்டுமே நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் யூபிஐ வந்து ஆட் ஆகும். ஆனால் ட்ரூ காலர் இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மொபைல் நம்பர் அந்த மொபைல் சிம்மில் அந்த மொபைலில் போட்டிருந்தோம் அப்படின்னா ட்ரூ காலர் அந்த மொபைலை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய யூபிஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்ற மாதிரி பேர் வந்து ட்விட்டரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மை கூட தான். ஏன்னா ட்ரூ காலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா செய்திலையுமே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க, எல்லா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. ஏன்னா ஒரு நல்ல உண்மையான விஷயம் மட்டும் தான் இந்தளவுக்கு வந்து ஷேர் ஆகும். இது ஒரு ஃபேக்காக இருந்துச்சு, ஷேர் ஆகிருக்காது. ஸோ நம்மளுடைய ஒரு பாதுகாப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டில் வந்து பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாலேஜ் இல்லாமல் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சிரமம் தான். அது ஆக்சுவலாக வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை சேர்க்குறோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு சேஃப்டியாக வச்சுக்கணும். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஏடிஎம் கார்டு வந்துச்சு, அதுக்கடுத்து நெட் பேங்கிங் வந்துச்சு, இப்போ வந்து யூபிஐன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ அட்வான்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். ஸோ மற்றவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஸோ ரீசனாக வந்து ட்ரூ காலர் அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்குது. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து யூபிஐ வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமையே நம்ம யூபிஐ வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து சேர்றப்ப நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ட்ரூ காலர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயத்தை நம்மளுடைய சேனலில் உள்ள மெம்பர்ஸ்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ட்ரூ காலர் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒன்றும் நம்ம மொபைலில் தெரியாதவங்க கால் பண்ணால் நம்ம எப்படி யார் கால் பண்ணாலும் நம்ம அட்டன் பண்ணி பேச தான் போகிறோம். ஸோ இந்த மொபைலால் அவங்க நேம் வச்சு வந்தால் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்ற மாதிரி மொபைல் கிடையாது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அளவு கேட்கும், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் அளவு கேட்கும், மொபைல் உங்களுக்கு கேலரியில் அளவு கேட்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு அது எல்லாமே தேவையா அப்படின்னு மட்டும் நினச்சி கரெக்டாக அந்த படித்து பார்த்து வந்து அலோவ் கொடுங்க. எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகள் வரும். ஓகே, இப்போ ட்ரூ காலர் எப்படி வந்து நம்மளோட நம்பர் வந்து நம்மளோட நேம் வந்து இது மாதிரி நேம் எப்படி டிடெக்ட் ஆகி முன்னாடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரூ காலர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஏற்றி நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் ஃபஸ்ட் அலோவ் கேட்கும். ஸோ நான் அலோவ் கொடுத்துட்டு அப்படின்னா என்னோட கான்டாக்ட்டில் அவங்களுடைய சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ட்ரூ காலர் ஏற்றி யூஸ் பண்ணுறப்ப அவங்களுடைய கான்டாக்ட் எல்லாமே சர்வரில் ஸ்டோர் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ காலர் ஏற்றிட்டு ஸோ நெட்டை ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி கால் பண்ண அன்னோன் நம்பர் வந்து வந்துச்சு அப்படின்னா ஸோ அதே நம்பர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நேம் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேம் காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூரா வந்து ஒரு மணி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை என்னோட சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் அதே நம்பரில் அன்னோன் நம்பராக வந்துச்சு அப்படின்னா நம்பர் சேவ் பண்ணால் வந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோட நம்பர் வந்து மணி அண்ணன் சேவ் பண்ணதால் ஸோ அவங்களுக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகும். ட்ரூ காலர் வந்து அன்னோன் நம்பர் வந்து நம்மளோட மொபைலில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ட்ரூ காலர் யூஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து அழிச்சிருங்க. ஸோ இல்லை நான் எனக்கு அந்தளவுக்குலாம் யூபிஐலாம் யூஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிருவங்க மட்டும் தான் நீங்கள் ட்ரூ காலர் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ட்ரூ காலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நெட் பேங்கிங்
யூஸ் பண்ணுங்க அழிச்சிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.